தெரிஞ்ச ஒரு விஷயம் 5 வருடத்துக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் NS200 முந்தி லீட்டருக்கு 45 50 வரைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். வந்து இன்ட்ரோடியூஷன் பிரைஸ் தான் கம்பெனியால் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க 11 லட்சம். அனைத்து உறவுகளுக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் சக்தி. இது SK தமிழ் வேர்ல்ட். கையை ஆடி தான் கதை வரும், அதாவது கையை பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நாங்கள் இங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தா யாழ்ப்பாணத்தில் பஜாஜ் மோட்டர்ஸ், அதாவது இந்த சந்திக்கு என்ன பேர் இலிப்பேடி சந்தியில் பஜாஜ் மோட்டர்ஸ் நினைக்கிறோம். இதுக்கு முதல் நாங்கள் வந்து இங்கே இடத்த ஒரு வீடியோ எடுத்துனாங்க. ஆட்டோ புதுசாக போஸ்ட் ஆட்டோ முதல் இங்கே வந்து வங்கி இருந்தது, அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி. அதே மாதிரி பைக் வாங்கி இருக்குது. பைக் நிறைய வந்துருக்கு, புது பைக்குகள். ஆனால் பழைய பைக்கே புதுசாக வேண்டா நிறைய பேருக்கு முந்தியோடு இந்த பைக் புதுசாக வராதோன்ற ஒரு இயக்கங்கள் இல்லாமல் இருந்தது. அதே மாதிரி NS200 அது பழைய பைக் அதே மாதிரியே புதுசாக வந்திருக்கு. வேண்டாம் NS200 செகண்ட் ஹேண்டாக கடும் விலைக்கு வேண்டி ஓடி கொண்டு இருக்கிற இந்த இப்போதைய சிச்சுவேஷனில் அந்த டைமில் புது பைக்குகள் வந்திருக்கு. அதை தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஒரு 20க்கு மேலே வந்திருக்கு பைக், அதை தான் பார்க்க போகிறோம். அந்த பைக்கின் விலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த பின்னால் இருக்கிற ஃபுல்லாகவே NS200 தான், அதான் பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இதுதான் பைக் NS200 முந்தி, அதாவது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த பைக் இங்கே இலங்கையில் இறக்குமதியாக இருந்தது. இப்போ மறுபடியும் வந்திருக்கு. உண்மையாகவே NS பெரியர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கணும். NSன்னு சொன்னாலே வெறித்தனமாக இருக்கும் ஆகிறது. பாருங்கள், ரெட் கலர் ஏன்னா கருப்புலேயும் இருக்குது, ஆஷ் கலர்லேயும் இருக்குது. ஆஷ் கலரில் ப்ளூ கலர் ஸ்டிக்கர் அடித்த மாதிரி இருக்குது, ரெட் கலர் லைட்டில் அடிச்சிருக்கு. NS சொன்னாலும் அந்த மாதிரி பைக்கு நிறைய பேருக்கு விருப்பம். பழைய மாடல் பைக்குகள் வராது, இனி புதுசாக தான் வருமென்னு நினச்சி கொண்டிருந்த இடத்துல பழைய பைக்குகளே வந்திருக்கு. ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக வந்திருக்கு. ஏன்னா முதல் வந்த NSக்கு இப்படியான ஹெட் இல்லை, இது இப்போ புதுசாக வந்திருக்கு. இந்த ஹெட் எல்லாம் மீட்டர் எல்லாம் இப்போ டிஜிட்டலில் வந்திருக்கு. சார் வணக்கம். இப்போ எப்படியும் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் NS வந்திருக்கு? இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். புதிய பல்சர் 200 NS மாடல் வந்திருக்குது இலங்கையில். இப்போ புதுசாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் 5 வருடத்துக்கு பிறகு மீண்டும் இலங்கையில் வந்து இப்படியான ஒரு புதிய பல்சர் NS 200 மாடல் வந்து அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. அதனுடைய பார்த்திங்கன்னா சிறப்பம்சங்கள் கணக்கவே இருக்குது. முன்னிருந்த விட சிறப்பம்சங்கள் இதில் மேம்படுத்தப்பட்ட சிறப்பம்சம் இருக்குது. முன்னுக்கு நீங்கள் ஹெட்லைட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஹெட்லைட்டை பீமங்களை பாருங்கள். இது முன்னிருந்த ஹெட்லைட்டை விட இது எல்இடியில் வந்து லோகன் லைட்டோட சேர்ந்து ஹெட்லைட்டோட வந்திருக்கின்றது. பவர் கூட லைட் இருக்குது. அதே நேரத்தில் இது வந்து டுவல் ABS சேனல். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் அடிச்சிருக்கிற டுவல் ABS சேனலோட வந்திருக்கின்றது 200 NS. அடுத்தது இதில் டிஜிட்டல் மீட்டரை பார்த்தீங்கன்னா ஃபுல் டிஜிட்டல் மீட்டரோட செட்டப்போட வந்திருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து இதில் சொக்கட் ஷாப்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சொக்கட் ஷாப்பில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்சைட் டவுன் சொக்கட் ஷாப்பர் இதை நாங்கள் சொல்லுவோம். இது வந்து முன்னே வந்த பல்சர் 200 NS விட இப்போ வர இந்த சொக்கட் ஷாப்பர் வந்து மேம்படுத்தப்பட்டது சொல்லியிருக்கோம். முதலாவது நோமலாக வந்து இந்த கவர் எல்லாம் வந்து இப்போ இந்த கவரோட வந்திருக்குது. கொஞ்சம் டிசைனிங்காக கொஞ்சம் அடித்த கூட. அதாவது சொக்கட் ஷாப்பரில் இந்த சொக்கட் ஷாப்போட காரணம் முக்கியமாக நாங்கள் வந்து இப்போ ரோட் பாதையில் செல்லும் பொழுது அதனுடைய சில அந்த புஷ் பண்ண போக்குவரத்தில் நாங்கள் குழிகள் அதில் போக்குவரத்தில் சில வாகனங்களில் ட்ரைவ் பண்ண போக்கில் விலங்கு கம்ஃபர்டபுளான அன்கம்ஃபர்டபுளாக இருக்குமே. இந்த சொக்கட் ஷாப்பர் ஃபுல் அதை வந்து கம்ஃபர்ட் ஒரு டிரைவிங் ஸ்டைலில் வந்து கஸ்டமருக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அது வந்து மீட்டர்லையும் வந்து டிஜிட்டல் மீட்டர் ஃபுல் டிஜிட்டல் கன்சோலோட ஃபுல் டிஜிட்டல் மீட்டரோட வந்திருக்கின்றது. இல்லை நாங்கள் லோக் பண்ணி பார்க்கலாம் உங்களுக்கு. அதே நேரத்தில் இதில் டேங்க் கெப்பாசிட்டியை பார்த்தோம்னு சொன்னால் இது வந்து 14 லிட்டர் பெட்ரோல் டேங்க் கெப்பாசிட்டி. 14 லிட்டர். வேறு என்ன வித்தியாசங்கள் இருக்குது அந்த பைக்கில்? இதை பார்க்கணும்னா இதில் பின் நாங்கள் சொக்கட் ஷாப்பர் பண்ணால் சென்ட்ரல் சொக்கட் ஷாப் போனோம். சொக்கட் ஷாப்போட இருக்குது இந்த மூணு சொக்கட் ஷாப். அதே நேரத்தில் வந்து சைலன்சரை பார்த்தீங்கன்னா இருக்குது. சைலன்சர் வந்து அண்டர்பெலி சைலன்சரோட இது வந்து இருக்குது.
இந்த கீழே பார்க்கலாம் உங்களுக்கு அண்டர்பெல்லி சைலன்சர் என்னுடைய சிறப்பாக கீழே தான் இருக்கேன். கீழே தான் இருக்குது. ஓகே ஓகே. இந்த சிறப்பம்சம் என்னன்னு சொன்னால் மற்ற சைலன்சர் எதுவும் பெரிய சைலன்சர் இருந்துச்சுன்னு சொன்னால் அது வந்து நாங்கள் சம்டைம் அதில் சவுண்டும் வித்தியாசம், அண்டர்பெல்லி சைலன்சர் சவுண்டும் வித்தியாசம். அதே நேரத்தில் ஒரு தண்ணியான ஒரு இடங்களுக்கு நாங்கள் போகாமல் இருந்தால் நார்மலாகவே அண்டர்பெல்லி சைலன்ஸில் எந்த ஒரு பாதிப்பும் வரக்கூடாது. தண்ணியில் மேலே உள்ளுக்கு போகாது, தண்ணி போகாது. அதே நேரத்தில் இதனுடைய இந்த எமிஷன் பொறுத்தவரையில் வாகனங்கள் இப்போ உங்களுக்கு தெரியும் ஸ்டாண்டர்ட் எமிஷன் பாரட் BS 6 சொல்லுவோம். அந்த ஸ்டாண்டர்ட் அடிப்படையில் தான் இந்த வாகனம் வருது. அதே நேரத்தில் சீட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சீட்டில் வந்து அந்த வழுக்கிற தன்மை இல்லை. சாதாரணமாக ரஃப்பான சீட்டு அடுத்தது ட்ரைவ் பண்ணுறவங்களுக்கு பொறுத்தவரையில் பின்னுக்கு பேக்கில் போகிறவங்களுக்கும் இது வந்து நேரடியான முறையில் இந்த வழுக்காத தன்மை ஒன்று இருக்கின்றது. அதனால நேரடியாக ட்ரைவ் பண்ணி போகிறவங்களுக்கு V1 கிளியராக விளங்கக்கூடியதாக இருக்கும். பெட்ரோல் பாவனைகள் எப்படி? இதில் பெட்ரோல் பாவனம் சொல்ல போனால் இது வந்து லிட்டருக்கு 45 to 50 வரைக்கும் வேலை செய்யக்கூடியதாக இருக்கும். ஒரு லிட்டரு 45 to 50 கிலோமீட்டர் வேலை செய்யும். இது வந்து ஸ்டாண்டர்ட் இருந்தாலும் இது வந்து கன்சிடர்ட் இருக்குது. டிரைவர் ஸ்டைலில் அவங்க கியர் எப்படி சேஞ்ச் பண்ணுறாங்க, அதே நேரத்தில் அவங்களுடைய ரோட் கண்டிஷன், ரோட் என்ன மாதிரி ரோட் கண்டிஷன் நாங்கள் ட்ரைவ் பண்ணுறது அது ஓகே. இப்போ நாங்கள் டபுள் ஸ்டாண்டோட நாங்கள் இதை அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பார்த்தீங்கன்னா டபுள் ஸ்டாண்டெல்லாம் வந்து டபுள் ஸ்டாண்ட்லாம் நிற்கிது. ஆனால் முதல் வந்து 200க்கு டபுள் ஸ்டாண்ட் இல்லை. இதனுடைய ப்ரைஸ் வந்து இன்ட்ரடியூஷன் ப்ரைஸ் தான் கம்பெனியால் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறாங்க. 11,39,950 ரூபா. இது வந்து இப்போ மார்க்கெட்டில் வந்து இன்ட்ரடியூஷன் ப்ரைஸ். அப்போ இந்த இன்ட்ரடியூஷன் ப்ரைஸ் தான் நாங்கள் அறிமுகப்படுத்திட்டு இருக்கிறோம். இதை வந்து கஸ்டமர் டவுன் பேமெண்ட் கட்டியும் லீஸ் போட்டும் எடுக்கக்கூடியதாக குறைஞ்சது. இதுக்கு வந்து வாகனத்தில் பெருமதியில் 30% கஸ்டமர் கட்ட வேண்டிய 30% கட்டுறதுன்னா குறைஞ்சது 3,50,000 கட்ட வேண்டி வரும். முதலாகும். ஓகே ஓகே. 11,39,950. சரி ஓகே. இதில் டயர்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெரிய மெரூன் டயரோட வந்திருக்குது. நார்மலாகவே இப்போ இதில் வந்து இந்த சாரி காட்டு எல்லாமே இருக்குது. ட்ரைவ் பண்ணி போக்கில் இதில் சாரி காட்டு இருக்குது. அதில் பின்னுக்கு இந்த லைட்டுகளை பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த லைட்டில் ஒரு பீம் ஒன்று இருக்குது. நல்ல ஒரு வெளிச்சத்தை கொடுக்கக்கூடிய மாதிரி சைட்டுகளாக இருக்கும். இதில் இப்போ எங்களுக்கு 2 கலர்ஸ் தான் இருக்குது. இந்த பிளாக் கலர்ஸில் ஒன்றும் இருக்குது, பிளாக் க்ரே கலர்ஸ்லையும். அதே நேரத்தில் இந்த இருக்குது நீங்கள் அந்த க்ரே கலரில் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலரோட சேர்ந்த ஒரு கலர் வந்து இருக்குது. இப்போ ஃபுல்லாக ஆர்டரோ எல்லா பைக்கும் ஆர்டர் எங்களுக்கு வந்திருக்கிறது எல்லாமே நாங்கள் புக்கிங் ஆர்டர் படி தான் கொடுத்து கொண்டு இருக்கிறோம். ஃபெஸ்ட் அவுட்டில் புக் பண்ணவங்களுக்கு நாங்கள் ஆர்டர் பண்ணி கொடுத்துக்கோங்க. சரி. வேறு ஓகே இவ்வளோ ஸ்பெஷல்லான்னு சொல்லி ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸோட வந்து இருக்கிறது. இதை வந்து கஸ்டமர் இப்போ இந்த வாகனங்களில் இங்கே இருக்க கஸ்டமர் வந்து பார்க்கலாம். வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையான புக்கிங்கை வந்து இங்கேயே நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். எங்களோட டீலர் நெட்ஒர்க்கும் இருக்குது. டீலருக்கு ஊடாக புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஜெஃப்னா டவுன்லேயும் டீலர்ஸ் இருக்கிறாங்க. அதே போல் எங்கள் சுண்ணாகம், நெல்லியடி, சாவகச்சேரி இந்த இடங்கள்லாம் டீலர்ஸ் சங்காநிலம் இருக்குது. இங்கே ஜெஃப்னா டிஸ்ட்ரிக்டில் எங்கே இருந்தாலும் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே வந்து புக் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே. இதெல்லாம் ஒரே சிசி தானே? எல்லாமே 200 சிசி தானே. ஓகே தேங்க்யூ. ஓகே சைலண்ட் அசிஸ்டர் பாருங்க. உண்மையாகவே ஒரு வித்தியாசம். நான் மற்ற எந்த பைக்கையுமே நான் பார்க்கல. இது ஒரு புதுசாக இருக்குது. இது வெள்ளங்களுக்கு மழை தண்ணிகளுக்கு வெள்ளத்துக்கு போனாலும் எந்த பாதிப்பும் வராது அப்படின்னு சொல்கிறேன். இந்த சைலன்சர் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ நாங்கள் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறோம். இன்ஜின் சவுண்ட் எப்படி இருக்குது சொல்லி. உண்மையாகவே பைக்கில் சவுண்ட் தான் முக்கியமான ஒரு விஷயம். எங்களோட பிள்ளைகளுக்கு, எங்கள் ஆம்பளை பிள்ளைகளுக்கு சவுண்டை பார்த்து தான் அந்த பைக் எழுப்புன்றது கூட. சவுண்ட் குறைய இருந்தால் கூட்டுறதும், கூட இருந்தால் குறைக்கிறது தான் அவங்களோட வேலை. ஸோ அதால் இப்போ நாங்கள் சவுண்டை பார்ப்போம் என்ன சவுண்ட் இதில் இருக்குதுன்னு சொல்லி. ஆட்டோமேட்டிக் லைட் சவுண்ட் நல்லா தான் இருக்கும். வேறு லெவலில் சவுண்ட்.
நாங்கள் முதலும் வீடியோ போட்டிருப்போம். இது எங்கே இருக்குன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்தில் இலிப்பேரி சந்தி பக்கத்தில் தான் இருக்குது. டேவிட் பீரிட் மோட்டார்ஸ் கம்பெனி பிரைவேட் லிமிடெட். இங்கே தான் அந்த NS 200 வந்திருக்கு.